சவுந்தரராஜன் அவர்களை கிடைக்க வைக்கிறேன். ரோஹிணி 50வது வருடம் இந்த திரைப்பட அனுபவத்தில் வந்து என்னையும் ஒரு பங்கு பேசுறது கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதை நடத்துகிற பாலுமகேந்திரா நூலகத்துக்கும் பெண்கள் கூட்டமைப்பு, பெண்கள் திரைப்பட கூட்டமைப்பு, ஈஸ்வரி, அவங்க எல்லாருக்குமே பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள நான் சந்தித்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு சிஜே ராஜ்குமார் ஒரு கேமராமேன் சொல்லணும்னு வந்து நான் போகிறேன். போய் ஒரு ரைட்டர் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு போய் எழுதுகிறேன். அவங்க ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை எழுதும்போது நான் எழுதி கொண்டு போய் கொடுக்கும்போது அதை அவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, படித்து பார்க்கும்போது சொன்னாங்க இல்லை வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இல்லை மேடம் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள், மெதுவாக வாய் விட்டு படித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன், வேறு ஒரு எடிட்டிங்காக போயிட்டேன். ஒரு 3 hours கழித்து கூப்பிட்டாங்க, திரும்ப கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு, இல்லை இப்போ அது ரொம்ப நல்லா இருந்தது, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பி படித்து பார்த்தேன், இப்போ நல்லா இருந்தது, அதனால் நீங்கள் வாங்க, சாரி அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நல்லா எழுதணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிக முக்கியமான குணமே வந்து, ஒரு விஷயத்த நம்ம அந்த நேரத்தில் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா திரும்ப அதை வந்து நம்ம இறங்கி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லாமல் இறங்கி பேசிடுவோம். அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணம். நான் ரொம்ப இடங்களில் பார்த்துருக்கேன், சாரி கேட்குறது நம்ம தயங்குறதே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் நம்மளாம் அப்படி நடந்துக்கலையே அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒன்று. இரண்டாவது வந்து அவங்கக்கிட்ட, ஏன்னா திறமையை பற்றி நீங்கள் நிறைய பேசிட்டீங்க, எவ்வளவு கீழே இறங்கி பழக முடியும் அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ கீழே இறங்கி அவங்க அதை வந்து பழகுவாங்க, அவ்வளோ செய்வாங்க. நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி, பிடி கத்திரிக்காய் பற்றி, அவங்க கலை செயல்பாடு பற்றி, அவங்களுடைய எழுத்து பற்றி, பாடல் பற்றி, திரைப்படம் பற்றி இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அதில் நிறைய இடங்களில் நான் இருக்கேன். அந்த பிடி கத்திரிக்காக வந்து கத்திரிக்காய் அந்த டாக்குமெண்ட்ரிக்காகவும் அந்த போராட்டத்துக்காகவும் போராடும் போதுலேருந்து நிறைய இடங்களில் அதை வந்து கொண்டு போயிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அதை எடிட் பண்ணி போராடி கொண்டு வந்ததுலேருந்து அந்த சிஎம்ஐ போய் அவங்க பார்த்து அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் காலையில் அவர் அறிவிக்கிறார். அதை ரொம்ப அவர் நாசுக்காக அறிவித்தாலும் உடனே அறிவித்தார். அந்த அளவுக்கு அதை வந்து முன்னெடுத்து நடத்தினது வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பேரையும் ஒன்று சேர்த்தது வந்து அது கரெக்டாக அவங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியுது. இவங்களை எப்படி எடுத்துகிட்டு போகணும், இவங்களை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் தெரியும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் என் கூட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண ஒரு ரிஷி, குழந்தைகள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம் நான் ஏன் அதை இப்போ குறிப்பிடேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து அவங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமாக. அந்த டைமில் தான் நான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் போனேன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஒரு எடிட்டர் இருந்தார். அந்த எடிட்டருக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அவங்க வீட்டுக்குள்ள அவர் வருவார். அவர் எப்படி வருவார்னா, அந்த டோரை திறந்து வர்ற வேகத்தில் அப்படியே போயிடுவார். அவ்வளோ வேகமாக வருவார். வந்து உட்கார்ந்தோன்னா பைய திறப்பார், இவ்வளோ டேப்லெட் எடுத்து போடுவார். போட்டுட்டு அவருக்கும் இவங்களுக்குமான ஒரு உரையாடல் நடக்கும் பாருங்க, அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ கொண்டு போய் என்னை நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. அவர்கிட்ட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவர் பதட்டமாகவே இருப்பார். அதை இருந்து எடிட் பண்ணி அதை சரி பண்ணி வெகு சீக்கிரமாக அதை வந்து நாங்கள் முடித்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸ்க்ரீன் பண்ணும்போது வந்து சத்தியம் தேட்டரில் பண்ணும்போது ஆக்சுவலாக எல்லாரையும் கூப்பிட்றது செய்கிறது அப்படின்றதுனால நம்மளும் நேர தடவை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வெளியே இருக்கிறேன். என்னன்னு கேட்டாச்சுன்னா திருப்பி அடிக்கிறாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் உள்ளே வரேன். உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேஜில் ஏறி என்னை கூப்பிட்டு என்னை வந்து என்னுடைய வேலையை அந்த அத்தனை பேருக்கு முன்னாடியும் சொல்கிறதுக்காக என்னை கூப்பிட்றாங்க. நான் உள்ளே வர முடியலை, அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேலை நம்ம செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள எல்லாருக்கும் முன்னாடியும் சபையில் செய்யணும், அறிமுகப்படுத்தணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுல அவங்களுடைய குணம் இருக்குது. ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான குணம். அதை இன்னொரு விஷயத்தோட கூட என்னால் வந்து இணைச்சி சொல்ல முடியும். என் கூட ஒரு பையன் இருந்தா, அப்படி பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் கதை சொல்ல போகும்போதெல்லாம் என் கூட வருவார். என்னுடைய நிறைய கதைகள்லேருந்து கொஞ்சம் எடுத்து அவர் ஒரு கதை ரெடி பண்ணார். அந்த கதையை போய் ஒரு நடிகர்கிட்ட சொன்னோன்னா அந்த நடிகர் ஒத்துக்கல, ஏன்னா அதில் கரெக்டாக சொல்ல. அவரே திருப்பி என்கிட்ட வந்தார்.
எனக்கு இந்த கதையை சரி பண்ணி கொடுங்கன்னாரு. என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து நான் சொல்ல எழுதினார். திருப்பி அந்த கதையை கொண்டு போய் சொல்லி அந்த படம் எடுத்து படம் பயங்கர ஹிட்டு. ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட லொக்கேஷன் பார்க்குறது அது இதுன்னு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் என்கிட்ட சொல்லலை. படத்தோட ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு கூட என்னை கூப்பிடல. அந்த டைரக்டர் அப்பா என்னை கூப்பிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஃப்ரெண்ட்லியா பேக்லையாண்டாரு. நான் வீட்டில் இருக்கேன். அந்த ஸ்டேஜில் அன்னைக்கெலாம் அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து எனக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜில் அந்த மேடையில் உட்காந்து என் பேரை அவங்க விசாரிச்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றது. அப்போ இவங்க வந்து விளக்கி சொல்கிறேன், இல்லை அந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது, நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் கேட்டுகிட்டே இருந்துட்டு அந்த படத்துக்காக அவங்க அன்றைக்கி பேசுகிறாங்க. அந்த படத்தை பேசுனதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த படத்தையும் அந்த இயக்குனரையும் எந்த காரணம் எந்த லாபமும் இல்லாமல் அந்த ஒரு படத்துக்காக மட்டுமே, அந்த படத்தில் சொல்லப்பட்ட கதைக்காக மட்டுமே, கருவுக்காக மட்டுமே இயக்குனர்கள் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லா இடமும் கொண்டு போனாங்க. எல்லா டைரக்டர்ட்டையும் கொண்டு போனாங்க. அந்த டைரக்டருக்கான ஏன்னா அந்த படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எடுத்துட்டாங்க. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து ரோஹிணி. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு படம், ஒரு திரைப்படம், அதில் வந்து அந்த படத்துக்காக வந்து நம்ம உழைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய நல்ல படத்துக்கு என்னென்ன செய்யணுன்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்குது. அதனால் நல்ல கதை, நல்ல திரைக்கதை இருந்தது அப்படின்னா நீங்கள் ரோஹிணியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்காக அவங்க வந்து, ஏன்னா அவங்க வந்து படத்தையும் வாழ்க்கையும் வேற பார்க்கலன்னு நினைக்கிறேன் திரைப்படத்தை. ஏன்னா அவங்க பேசும்போது நான் பார்த்துருக்கேன், நிறைய நேரங்கள் நிறைய அவங்களோட பேசியிருக்கேன், அப்படி பார்த்துருக்கேன். அப்பாவின் மீசை அப்படின்ற படம் வந்து அது படம் இப்போ வர்றதுனால நம்ம சொல்கிறத விட பெருசாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இன்னொரு ரிஷியாக தான் அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அதுக்காக மெனக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஓடி இருக்காங்க, அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவுரா ரயில்வே ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகி அங்கே வச்சு போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் அதுக்கு மேலே போட்ட உழைப்பும், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய சொந்த பணத்தையே நிறைய அதுக்கு வந்து முன்கூட்டி இந்த நடிகரை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகலாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக நான் இதில் என்ன எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு தடவை வந்து நானும் அவங்களும் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் வந்து அவங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னன்னு தெரில, கேட்கலாமான்னு கூடாதா அப்படின்றதும் தெரில எனக்கு. அப்போ அவங்க திருப்பி கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போகும்போது உள்ளே போனாங்க. வீட்டில் என்ன ரகு சார் வீட்டுக்கு போனாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு போனவங்களை காணோம். சரி நமக்கு டைம் இருக்க அப்படி சொல்லி ஒரு டீயும் தம்மும் போடும் அப்படின்னு ஒதுங்கி நின்றேன் நான். திடீர்னு பார்த்தா ஐயப்பன் பயங்கரமாக சத்தம். எங்கேருந்து திரும்பி பார்த்தேன், இவங்க தூரமாக இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. ரோடை கிராஸ் பண்ணி ரகுவரன் சார் வந்தார். வந்து நேராக வந்து என்னை கட்டிப்பிடிச்சு ப்ளஸ் பண்ணார், சாய்ராம்ட்டு ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் வந்து பொதுவாக வந்து வெளியே வரமாட்டார், சும்மா சாதாரணமாக வரமாட்டார். அப்படியே அவர் வரதா இருந்தால் அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார். தன்னுடைய உடை இதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பார். அந்த ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருப்பார். அதிகபட்சமாக நான் நினைக்கிறேன் நேருக்கு நேரில் வசந்த் சாருக்காக ஆஃப் ஹேண்ட் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். வேறு யாருக்குமே அப்படி போட்டதில்லை. ஆனால் அன்றைக்கி உள்ளே ஒரு பனியன் மட்டும்தான் இருந்தது, மேலே ஒரு டவல். வந்து அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஒரே ஒரு விஷயம், இவங்க படம் ஆரம்பிக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்றத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க போது அவருடைய சோல் வந்து அவ்வளோ தூரம் அந்த எமோஷனை காமிச்சுது. அதை அன்றைக்கி உணர முடிஞ்சுது. அப்போ கூட அவங்க காரில் ஏறும்போது அவங்களையும் ப்ரெஸ் பண்ணி நல்லா வரணும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு வந்து இன்னும் இருக்குது. ஸோ அவருடைய சோல், அவருடைய சப்போர்ட் எப்போ அவங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து அவங்க படம் பண்ணணும். இந்த 50வது ஆண்டு விழா தாண்டியும் அவங்க நிறைய சாதிக்கணும், எழுதணும் அப்படின்ட்டு நான் பாராட்டுறேன், வேண்டிக்கிறேன். சிறுகதை எழுத்தாளர், இயக்குனர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஐயப்பன் நாகராஜன் அவ்வளவு அழகா சொன்னாங்க. மிக்க நன்றி. பரிசு.